சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயதிலும் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களில் ஒருவராக இருந்து வருகிறார். அடுத்தடுத்து அவர் படங்கள் கமிட் ஆகி நடித்து வருகிறார். தலைவர் 173வது படத்தை முடித்த பிறகு ரஜினிகாந்த் இயக்குனர் நெல்சனுடன் கூட்டணி சேர்கிறார். மேலும் ரஜினி கமல் கூட்டணி சேர்ந்து நடிக்க போகும் படம் தான் அது. அந்த படத்தை முடித்துவிட்டு ரஜினி சினிமாவில் இருந்து ஓய்வு பெற முடிவெடுத்து இருப்பதாக தற்பொழுது ஒரு தகவல் பரவி வருகிறது. இருப்பினும் இந்த தகவலை பற்றி ரஜினி தரப்பு எந்த விளக்கமும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தலைவர் 174 படம் தான் ரஜினியின் கடைசி படமாக இருக்க வாய்ப்புள்ளது. அப்படத்தோடு சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்துள்ளார். அப்படத்தை கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ், இன்பநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க உள்ளது. அப்படத்தை முதலில் லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு சென்றுள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு 2027 ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1975 ஆண்டு அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் ரஜினி கமல் இணைந்து நடித்திருந்தனர். தனது சினிமா பயணத்தை கமலுடன் இணைந்து தொடங்கிய ரஜினிகாந்த் அதே திரை வாழ்க்கையை கமலுடன் இணைந்து முடிக்கவிருக்கிறாரா? இதனை தனது நெருங்கிய வட்டாரத்தில் உருக்கமாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது.